இதான் நிலைமை. சோமாலியான்னு ஒரு நாடு பஞ்ச பிரதேசம் ஆயிடுச்சு, ரொம்ப ஏழ்மை வறுமையில போயிடுச்சு. 1965 சோமாலியான்னு தட்டிப்பாரு விலையில் இல்லை. அண்ணன் சொல்றானே, இன்னும் சொல்றானே, எனக்கு பாரு, பச்சை பசேர் என்று பூமியின் சொர்க்கமா இருக்கும். அது ஏன் இப்படி பஞ்ச பிரதேசமாச்சு? இந்த பிரதேசிகள் வர்றாங்கல்ல, தொழிற்சாலை தொழிற்சாலை அணு உலை ஸ்டெர்லைட்டு, இந்த வெங்காயத்தெல்லாம் கொண்டு வச்சு இந்த கழிவுகளை எல்லாம் கடல்ல கொட்டினான். கடல் ஒரு ஆழி பேரலை சுனாமி வந்துச்சுல, அது தூக்கி கொண்டு நிலத்துல கொட்டிச்சு இந்த குப்பைகளை. நிலம் நஞ்சாயிருச்சு, எது போட்டாலும் விளையில. இவ்வளவுதான் ராஜா, சோமாலியா பஞ்ச நாடாயிருச்சு. இப்ப உனக்கு ஷிப்கார்டு வருது, ஹப்கார்டு வருது, அணு உலை வருது, ஸ்டெர்லைட் வருது. தாமிர ஆலை இல்லை என்றால் தாமிரத்திற்கு என்ன செய்வீர்கள்? டேய், தாமிர ஆலையால தண்ணி கெட்டு போகுதுன்னு தாமிரத்தை பத்தி பேசுறான், தண்ணியை பத்தி பேச மாட்டான். எவன் பேச உனக்கு தண்ணீரின் அருமையை பற்றி? தண்ணீர் இல்லாம வாழ்ந்துருவே நீ? தம்பி, நீ குளிக்காமல் ஒரு வாரம் இருக்க முடியும், தண்ணீர் குடிக்காமல் எத்தனை நாள் இருக்க? நீ அதை என்னைக்கு சிந்திச்சிருக்க? இவங்கள மாதிரி அயோக்கிய பயில நீ என்னைக்காவது சந்திச்சிருக்கியா? 800 கோடி மக்கள் உலகில 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு. அதுவா தெரியுமா உனக்கு? அதுவா தெரியுமா? ஐயா அப்துல் கலாம் கடைசி வரை கதறினாரு, 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு, 2 விழுக்காடு தான் குடிக்கிற நீர் இருக்கு. இந்த 2 விழுக்காட 20 விழுக்காடாக உயர்த்துவது எப்படி என்று சிந்திக்காத இவர்கள், தண்ணீர் 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்ப வித்தா நிறைய சம்பாதிக்கலாம்னு சிந்தித்தானல்ல, அவன் தானோட கொடிய சிந்தனையாளன், துரோகி அவன் தான். தண்ணீரை விற்க கொண்டாந்தான். உலக உயிர்களின் உயிர் தேவை தண்ணீர். மனிதனும் கொண்டுந்தானா? மற்ற உயிரினங்களுக்கு இல்லையா? புல்லு பூண்டுக்கு இல்ல, செடி கொடிக்கு இல்ல, மரமட்டைக்கு இல்ல, நாய் நெறிக்கு இல்ல, ஆடு மாடுகளுக்கு இல்ல. அதெல்லாம் என்ன பண்ணும்? என்ன பண்ணும்னு ஒரு தடவை யோசி மனிதா. ஒரு தடவை நீ ஒரே ஒரு முறை என்ன பண்ணும்? காடுகள்ல இருந்தா உனக்கு அருவி ஆறு எல்லாம் வந்துச்சு. ஆனா நீ அதே மலையில போயிட்டு ஓரத்துல தொட்டியை கட்டி, சிமெண்ட் தொட்டியை கட்டி தண்ணி ஊத்திட்டு வந்த. எதுக்கு? காட்டு விலங்குகள் குடிக்கட்டும்னு. எவ்வளவு தலைகள் மாறிடுச்சு பாரு. அங்க ஒரு யானை ஒரு தொட்டியை கட்டியிருக்கான், ஒரு யானை தும்பிக்கை விட்டு கொஞ்சோண்டு தண்ணி தான் குடிச்சிட்டு போயிடுச்சு. ஒரு காட்டு எருமை வந்து தவிக்குது, தண்ணி தெரியுது, ஆனா குடிக்க முடியல, தொட்டி கீழே அடக்கு. இந்த பாவம், இந்த பாவத்தை செஞ்ச இந்த பாவிகளை ஒழிக்கணும். 32 ஆறு உன் நிலத்துல, 32 ஆறு. பூமி தாயின் உன் தாய்நாட்டினுடைய ரத்த நாளங்கள் 32. ஒரு நதி கிடையாது, எல்லாம் செத்துருச்சு. எப்படி செத்துச்சு? மணலி தின்னுட்டான், மணலை தின்னுட்டான், ஆறு செத்துருச்சு. மணல் எல்லாம் ஆறு செத்துருமா? சீமான் செத்துரும். இங்க வா, நீ இரு, உன் தோலை அப்படியே செதுக்கி விடுறேன். செதுக்கி விட்ட பிறகு காற்றில் மிதந்து வர்ற நோய் தொற்றி உன்னை தொட்டு அரை மணி நேரத்தில் நீ செத்து போயிடுவ. அது மாதிரி ஆற்றுக்கு தோல் மணல். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல், உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கி மணல். அந்த மணலை நீ வெட்டி எடுத்தாய். 3 அடி அல்லணும்னு ஒப்பந்தம் போட்டார்கள் தனியார் முதலாளிக்கு அரசு. 30 அடி இரும்பு கை கொண்டு பொக்கலைன்னு வச்சு அள்ளிட்டு போனான். ஒரு மயிரையும் புடுங்கல, காசு வாங்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு இருந்துட்டான். ஆறு செத்து போச்சு. இப்போ 1/2 அங்குலம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும். 30 அடி உருவாக எத்தனை லட்சம் ஆண்டுகள், எவ்வளவு காலங்கள் ஆகும் பாரு. ஆறை உயிர்ப்பிக்க முடியுமா சிம்மான்? எப்பவோ நடக்கலாம். ஆனால் இனி எப்பாவது நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஏன்? ஆறு எங்க இருந்து வந்தது? அருவி. அருவி எங்க இருந்து வந்தது? மலை. மலையவே இப்ப எம் சாண்டு நொறுக்குகிறான். உனக்கு தெரியுமா? பத்மாசுரன் ஒருத்தன், அவன் சிவபெருமான்கிட்ட வர வேண்டான், வர வேண்டி தவம் இருக்கான். அவர் ரொம்ப உருந்து உருகி வருந்தி கேட்கிறான். இறங்கி வந்துட்டார். அவரு வந்து என்ன வரம் கேளு, என்ன வரம் வேணும் கேளு. நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் அப்படியே பொசுங்கி சாம்பலாயிரணும்னு சொல்லி வரம் கேட்கிறான். நம்மால தந்தேன்ட்டாரு. சரி, நீ கொடுத்த வரம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம், வா உன் தலையில கை வச்சு பாக்குறேன்ட்டான். பரமசிவன் எடுத்து பிச்சுக்கிட்டு ஓடுறாரு ஓட்டம். எப்படியே அந்த கதையாக எங்கிருந்து அருவி வந்ததோ, எங்கிருந்து ஆறு வந்ததோ, ஆத்துல மணல் வந்ததோ, இதை தின்னுதித்த பரதேசி நாய்கள் எங்கிருந்து மலை. இப்ப இந்த மணல் தின்னுச்சு, ஆத்து மணல், நோ ப்ராப்ளம். எங்க நீ தானே அருவியை தந்த, இந்த உன் தலையில கை வைக்கிறேன் எம் சாண்ட் வச்சா. இந்த பத்மாசுரன் வரம் கொடுத்த சிவன்களை வச்சான்ல, அந்த கதை தான் இப்ப நீ மலையை நொறுக்கிட்டு இருக்க. மலை இல்லாத நிலம் பாலைவனம். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது.
ஒரு நாட்டின் நலன், ஒரு தேசத்தின் நலன் அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழை பொழிவை, மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் அளவு வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இதான் இயற்கையின் சுழற்சி. புரிஞ்சுக்க. நான் ராமநாதபுரத்துக்காரன், சிவகங்கைக்காரன். என் ஊர்ல கடல் இருக்கு, கடல் இருக்கு. ஆனா வறண்ட நிலம்னு ஏன் சொல்றான் என்னைய? எனக்கு மழைப்பொழிவு குறைவு, எனக்கு மழைப்பொழிவு குறைவு. ஏன்? என்ற கடல் தான் இருக்குல்ல. அப்ப ஏன் நான் வறண்டு போனேன்? நீ சரியா வேலை செய்யலாம், உன்னை தண்ணிலா காட்டுக்கு மாத்துவோம். அந்த காடு இது என் நாடு தான், ராமநாதபுரம் தான், என் ஊர் தான். அங்க தண்ணீராத காட்டுக்கு மாத்துவான். அது ஏன் தண்ணிலாம் போச்சு? கடல் தான் இருக்கு. எனக்கு கடலு இல்லாத தேனி, கம்பம், குமிழி, மதுரை செழிப்பா இருக்கு. கடல் இல்ல, எனக்கு கடல் இருக்கு. ஏன் மழை இல்ல? ஏன்னா அங்க மழை இல்ல. அங்கே நீராவியாகி மேலே வருகிற மேகமாய் வர்ற மேகத்தை தடுத்து பேரரணாக நின்று தடுத்து நிறுத்துகிற பணியை அந்த மரம் மலை செஞ்சிருது. 3000 அடிக்கு இருக்காரு மேற்கு தொடர்ச்சி மலை, அதுக்கு மேல 300 அடிக்கு மரம். அந்த மரம் குழு குழுன்னு இருக்கிறதுனால அந்த மேகம் மழை அங்க கொட்டிருது. மேகத்தை மலையாக பூமிக்கு இழுத்துக்கிட்டு வர்றது யார்? மரங்கள். அந்த மலை மேல 300 அடிக்கு உயர்ந்திருக்க மரத்தை நட்டவர் யார்? பறவைகள். உரம் போட்டு வளர்த்தவர் யார்? சிங்கம், புலி, கரடி, யானை, நாய், நரி எல்லாம் அவர்கள். நீ இது எதுவுமே தெரியாது, உனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அந்த மலை அங்க இருப்பதாலேயே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலே இருக்கிற அந்த பகுதிகள் அதிக மழைப்பொழிவை பெறுகிறார்கள். கடல் இருந்தும் மழை இல்லாதனால் நாங்கள் மழைப்பொழிவை பெற முடியவில்லை. இதான் அடிப்படை. உனக்கு இது யதார்த்தத்தில் விளக்கிட்டேன். மழை இல்லாத நிலம், பாலைவனம், டெசர்ட், எந்த உயிரினமும் வாழ முடியாது. அந்த நிலைக்கு நீ போற. மலையை கல்குவாரி என்ன பண்ற? ரோடு போடுற. மலையை நொறுக்கிற என்ன பண்ற? மாளிகை வீடு கட்டுற. கட்டிட்டு எங்க போவ? ரோடு பல பலன்னு போடுற. வேகமா காரை ஓட்டி எங்க போற? வீட்டுக்கா சுடுகாட்டுக்கா? எங்க போற? கார்ல போற. நல்லா தான் இருக்கு ஜம்முன்னு. குடிக்க தண்ணிக்கும் சோத்துக்கு எங்க போற? அது எங்க இருந்து வரும் ராஜா? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பு உற்பத்தி செய்யும் சொல்லு? எல்லா நிலத்தையும் இண்டஸ்ட்ரி கட்டி விட்டுலாம், தொழிற்சாலை கட்டிடலாம். எந்த தொழிற்சாலை பண்ணும்? அப்புறம் அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். என் தமிழ் சொந்தங்கள், இவங்க கிட்ட நாட்டை கொடுக்க போற. மறுபடி பிஜேபி கோட்டு போட போற. மறுபடி வளரும் நாடு பட்டியல இருந்து தூக்கிட்டான் நாட்டை. இந்த நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்திப்பதற்கு காரணம் பணம் செல்லாது என்று அறிவித்ததும் ஜிஎஸ்டி வரி விதிப்பும் தான் உலக வங்கி சொல்லுது. அதுக்கு பதில் இந்த சங்கிகளை சொல்ல சொல்லு. இந்த சங்கிகளை ஏதாவது ஒரு சங்கியை சொல்ல சொல்லு. ஏப்பா, இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சிக்கு பணம் செல்லாது என்று அறிவித்ததும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் என்று உலக வங்கி சொல்லுதே. அதற்கு சங்கிகளே உங்கள் பதில் என்ன என்று கேளு. ஒரு தடவை கேளு. சொல்ல பாப்போம். 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரே ஒரு நாட்டு மக்களுக்கு செய்த நல்லதை சொல்லி ஓட்டு கேட்க சொல்லு. நானும் ஜெயக்குமார் இறங்கி போயிடுறோம். பிஜேபி ஓட்டு போடுப்பா, உதயசூரியனுக்கு போடுப்பா, ரெட்டலைக்கு எதுக்கோ போடுப்பா, நாங்க போறோம். சொல்ல ஒண்ணு நல்லது சொல்லு. ஒண்ணு சொல்லு. இல்ல காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு மன்மோகன் சிங் ஒரு நல்லது. நீட்டு முதல்ல நீட்டுன பிறந்தக யாரு? காங்கிரஸ். கூட்டு யாரு? திமுக. நீட்டு. இப்ப ஐயோ அனிதா செத்துருச்சு, அனிதா செத்து ஆகலடா, கொன்னு விட்டியாடா, கொலகார பாவியலா, கொன்னு விட்டீங்க. நீட்டு. தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும்பாரு அந்த நாய்களுக்கு நம்ம மேல. அப்படி ஐயோ நல்லா இருக்கலா, சாப்பிட்டீங்களா. தேர்தல் வரும்போது சிலிண்டர் விலையை குறைப்பாங்க. தேர்தல் வரும்போது கச்சத்தீவை மீட்பாங்க. தேர்தல் வரும்போது ஆசிரியர்களுக்கு பிரச்சனையை நாங்கள் வென்றால் தீர்ப்போம். இது எப்படி இருக்கு? தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும்பாரு. இப்ப மக்களை பற்றி சிந்திக்கல. அதனாலதான் என்ன சொல்றோம்? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்று உங்கள் பிள்ளைகள் இந்த முழக்கத்தை முன்வைக்க காரணம் அரசியல் மாற்றம். என்ன சீமான அரசியலை மாற்றுவாய்? கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியலுக்கு வரணும். மக்களின் சேவை அரசியலுக்கு வரணும். இங்க சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான்.
ரூபாயை எனக்கு கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு விளம்பரம் செய்வான். செப்டம்பர் 16 குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்பதை 6 மாசத்துக்கு முன்பிருந்து விளம்பரம் செய்த பெருமக்கள் திராவிட மாடல் கோஷ்டிகள் தான். 1000 ரூபாய் தரப்போறோம், 1000 ரூபாய் தரப்போறோம், 1000 ரூபாய் தரப்போறோம். அது எங்க ஊர்ல வீட்டுக்கு போறவங்கள பூ கட்டுற ஒரு அம்மா 1000 ரூபாய் மகளிருக்கு ஊக்கத்தொகை, உரிமை தொகை. அப்புறம் ஒரு அம்மா எல்லா அம்மாவின் முகத்தை போட்டு 1000 ரூபாய் மகிழ்ச்சியா சிரிக்கிற மாதிரி. அந்த போட்டோவில் சிரிச்சதான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்னைக்குமே சிரிச்சது கிடையாது. நம்ம ஊர்ல இந்த மாப்பிள்ளை சொல்றாங்கல்ல, நண்பங்க மாப்பிள்ள நல்லா சிரிச்சுக்கடா, இன்னைக்கு தாண்டா நீங்க கடைசியா சிரிக்கிறது, வாழ்க்கையில என்னைக்கும் சிரிக்க விடாதமாங்க. அது நம்ம பேர் கை தட்டுறான் பாரு, ஏன்னா பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கான். அது மாதிரி அன்னைக்கு சிரிக்கிறதா நம்ம மக்கள். ஏமாந்துறது, ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுகிறவன் இருப்பான். கேள்வி கேட்டு பழகுங்க, சிந்திக்கணும். சிந்திச்சால் சந்தேகங்கள் வரும், சந்தேகங்கள் வந்தால் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் வரும். கேள்விதான் அறிவின் பிறப்பிடம். அதனால் கற்றலின் கேட்டல் நன்றுங்கிற அவை. ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்புவீர். அறிஞர் சாக்ரட்டிஸ் சொல்றாரு, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கிறாங்கிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழி தமிழன் வேதம் கற்பிக்குது. எது ஒன்றையும் சந்தேகி என்கிறான் மாமேதை மார்க்ஸ். 5 10 எப்படி 10 கேளுங்கிறார் பெரியார். எப்படி 10? 5 10 ஆமா 10 போய் பாடம் நடத்துற. அங்க எவனாவது ஒரு கெட்டிக்காரன் இருந்துச்சு, சார் எப்படி சார் 10 கேட்டா விலைக்கு சொல்ல தெரியணும். 5 10 உட்காரு. எனக்கு கிராமர் எடுத்தவன், இங்கிலீஷ் பாடம் எடுத்தவன் பாரு எப்படின்னு. ஏ வர இடத்துல தீ வர இடத்துல தீ தான் போடணும், ஆண் வர இடத்துல ஆண் தான் போடணும். எந்தெந்த இடத்துல தீ வரும் சார், எந்தெந்த இடத்துல ஆண் வரும் சார்னு கேட்டேன். ஷட் சிட்டம் அப்படின்னா அன்னைக்கு உட்கார்ந்தவன் தான், நான் எந்திரிக்கவே இல்லை. அவருக்கு தெரியல எந்தெந்த இடத்துல தீ வரும், எந்தெந்த இடத்துல ஆண் வரும், அது தனியா சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்ப இந்த நிலைமையில இருக்குது. கேள்வி கேட்டு பழகு. இப்பவெல்லாம் பரவாயில்ல, என் மக்கள் விழித்துக் கொண்டார்கள், எவனையும் தெருவுக்குள்ள விடுறதில்லை. இங்க வா, நீ விளையாட இங்க போன, இப்ப எதுக்கு வந்திருக்க நீ? ஆனாலும் ரொம்ப அற சிந்தனை என் மக்களுக்கு. கை நீட்டி காசு வாங்கிட்டோம், ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டோம்லப்பா. நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற நினைக்கிறீங்க. அவன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தா, காப்பாத்திருந்தா, நாம ஏன் இந்த வெயிலில் நிக்க போறோம்? சரி, நீங்க ரெட்டாளைக்கு, உதயசூரியனுக்கு, கைக்கு, இந்த தாமரைக்கும் போட்டதுனால வந்த பயன் என்ன தெரியுமா? பெத்த பிள்ளை எங்களை இந்த முச்சந்தியில போட்டதுதான். இந்த வீதியில் நின்று கட்டிக்கிட்டு சாகுடான்னு போட்டதை, வேற ஒரு நன்மையும் கிடையாது. இப்ப மட்டும் தாமரைக்கு போட்டு ஐயா என்ன சொல்றாரு தெரியுமில்ல மோடி, புதிய இந்தியாவை படைக்க நேரம் வந்து விட்டது, புதிய இந்தியா பிறக்க போகிறது. ஏன் 10 ஆண்டுகளை கற்பப்பையில வச்சு சுமந்துகிட்டு இருந்தாரு, இனிமேதான் பெறப்போகிறார். 10 ஆண்டுகளா புதிய இந்தியா, புதிய இந்தியாவை படைக்கிறதுக்கு இவ்வளவு நாள் செங்கல் எடுத்து சிமெண்ட் உழைச்சிக்கிட்டு இருந்தாரு, இனிதான் கட்டி முடிக்கணும். சரி, ராமர் கோயில் தான் கட்டினீங்கல்ல, அதான் கட்டி முடிக்கல. இல்ல மெதுவா கட்டி திறந்தா என்ன, அவசர அவசரமா மேல செட்டை போட்டு திறந்து, என்ன ஓட்டு தேர்தல் வருது இல்ல, தேர்தல்